பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கனிவரை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ஃபார்ம்லேருந்து நம்ம மகி, அதாவது நம்ம மேல் ஒன்றுங்க, பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோ சைஸ் இருக்குங்க. 75 to 80 கிலோ சைஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு தான், வெட்டுக்கு தான் போகுது. நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குதுங்க. இருந்தால் என்ன பண்ணுறதுங்க, நம்ம வளர்த்துறதே வந்து மேக்ஸிமம் மீட்டுக்காக தான் வளர்த்துறோம். அனைத்துமே வந்து ப்ரீடிங்க்கு கொடுப்போன்னு சொல்ல முடியாது. இதுக்கு நேரம் வந்து இந்த டைமில் வெட்டுப்படம்னு இருக்குது. ஆனால் நல்ல தரமான கிடைங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம ப்ரீட் பிடிக்கிறதுங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் ரேர் தான். 6 புல். அடுத்தபடியாக நம்மகிட்ட இன்னொரு மேல் வந்து தரமாக எடுத்துருக்குறேங்க. நேற்று வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அதனால் அதை நிறுத்திக்கிட்டு இந்த மேல் வேண்டாங்கன்னு இதை கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அன்னூருக்கு அருகாமையில் நம்ம இஸ்லாமிய நண்பர் தான் ஒருத்தர் வாங்கினார். இது வீடியோ அனுப்பிச்சுட சொன்னாருங்க. இதை நான் வீடியோ அனுப்பிச்சுட்ருந்தேன். அனுப்பிச்சுட்டதே ஓகேன்னு அமௌண்ட்டு போட்டு விட்டார். அமௌண்ட்டு போட்டதையுமே அவரே வந்து பிக்கப் பண்ணிக்க வார் அப்படின்னாரு. அப்புறம் டைம் கொஞ்சம் இல்லை அப்படின்ட்டு இப்போ நைட்டு 9 மணி ஆயிடுச்சுங்க. 9 மணிக்கு வந்து டெலிவரி நீங்களே பண்ணிருங்கன்னாரு. நம்ம ரெகுலர் ஆட்டோ மூலிமா வந்து இதை நம்ம நண்பருக்கு டெலிவரி கொடுத்தோம். கிடா வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, குழந்தையாட்டம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு 6-7 மாதமாக ட்ராவல் பண்ணிச்சு. ஆட்டுப்பட்டிக்கு போனதையுமே பார்த்திங்கன்னா இதை பார்க்குறப்போ ஒரு நிம்மதி கிடைக்கும். நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி அடுத்தபடியாக வந்து நம்ம இடிக்குன்னு சொல்லி வாங்கினோம் பார்த்திங்களா, அந்த கடை இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் நல்லா பழகிக்குச்சு. ஏன்னா ஒரு கட்டுத்தரையில் ஒரு ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ஆடு இருந்தாலும் அதில் இருக்கிற கிடா தான் வந்து நம்மளுக்கு மதிப்புங்க. அந்த கிடா இல்லைன்னா அந்த கட்டுத்தரைக்கு போகிறக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த ஆட்டோ எடுக்கிறப்போ எடுத்த வீடியோங்க. கிலோமீட்டருக்கு வந்து 16 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து தாட்டி விட்டோம். இது வந்து ஆட்டோவில் போனால் எனக்கு ரொம்ப டைம் ஆகுங்க, நைட் டைமு. அதனால் ஆம்னியை வர சொல்லி ஆம்னிலேயே கொண்டு வர சொன்னோம். கிலோமீட்டருக்கு 16 ரூபா ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தாட்டி விட்டோன்னு வைங்களேன். பகல் டைமாக இருந்தால் ஒரு 15 ரூபா ப்ரைஸ்க்கு வந்து தாட்டி விடலாம். நம்மகிட்ட எடுத்த இஸ்லாமிய நண்பர்கள் அனைவர்களுக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. இதோட பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க.